ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் இன்னைக்கு ராகி தோசை எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். 1 கப் ராகி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் பச்சை பயிறு, 1/4 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/2 கப் குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் நல்லா 4 to 5 hours ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு நான் கிரைண்டரில் நல்லா மைய அரைச்சிருக்கேன். ஸோ மிக்சியில் அரைச்சோன்னா அது ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஸோ மிக்சியில் அரைக்கிறவங்க மிக்சியில் அரைச்சிக்கலாம், இருக்கிறவங்க கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். ஸோ அது நல்லா அரைக்க வச்சுட்டு 8 hours நான் ஃபெர்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பொங்கி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குது, இது பார்க்குறதுக்கு நல்லா புசுன்னு இருந்துச்சு. ஸோ நான் இப்போ தோசை ஊற்றுறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நீங்கள் கன்சிஸ்டன்சியை மாற்றி தோசை ஊற்றுற அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மொறுமொறுன்னு தோசை வரும், சாஃப்டாக இருக்கும், ரிச்சாக இருக்கும். ரொம்ப ஹை ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. நான் இதை சாம்பார் கூடயும் மிளகா பொடி வச்சியும் சாப்பிட்டேன். மிளகா பொடியும் கருப்பு உளுந்தில் செஞ்ச மிளகா பொடி. ஸோ வீட்டிலேயே அரைச்சது கூட நல்லெண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.